அதுக்கப்புறம் 24 பக்கத்துல அவர் என்ன பார்த்தாரு, பேசினாருங்கிறத நீங்க தான் சொல்லணும். நிறைய குற்றச்சாட்டுகளும் அவர் முன்வைக்கிறார் மேடம். அ எனக்கு வந்து அங்கேயே ஊழல் நடக்குது. நீதிமன்றத்திலே ஊழல் நடக்குதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அவர் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரே சமயத்தில 9 வழக்குகள் என் மேல, என் மனைவி இப்ப எல்லாமே பொய் வழக்கு. என் மேல மட்டும் இல்ல, என் குடும்பத்தார் மேலயும் வந்து அவங்க நெறைய குற்றச்சாட்டுகள முன் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற அவர் என்ன சொல்றாரு, என்னோட பிணத்துக்கிட்ட கூட அவங்கள, என் மனைவிய நெருங்க விடாதீங்க, எங்க குடும்பத்தார் உறவினர்கள நெருங்க விடாதீங்க அளவுக்கு அவரு முன் வச்சிருக்காரு. இந்த இல்ல மாரியான விஷயம். ரொம்ப மனம் வருந்தி வெறுத்து போயிருக்காருன்னு மட்டும் தெரியுது. அந்த வார்த்தை அப்படி வராது. அப்படின்னா நீதி கிடைச்சா என்னுடைய சாம்பல கரைங்கன்னா, அவ்வளவு தூரம் அவர் டிப்ரஸ் ஆயிருக்காருன்னு அர்த்தம். ஆமா. இப்போ 9 வழக்குன்னு நம்ம சொல்றது என்ன வழக்குன்னு நீங்க பார்க்கணும். அந்த முழு விவரமும் நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கான பதில சொல்ல முடியும். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுப்பாங்க. பிரச்சனைகள் வந்து அந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு வெளியே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து வாழ்றதுக்கான ஒரு இடம் வேணும். அதுக்கு நீங்க கேட்கணும். கணவன் வீட்டாரோட அல்லது கணவனுடைய பொறுப்புல அவர் சம்பளம் வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வீடு எடுத்து வைக்கணும்னு நம்ம வழக்கு போட முடியும். புரியுதுங்களா? ஜீவனாம்சம் கேட்க முடியும். ஒரு குழந்தையோட அந்த அம்மா இருக்கா அப்படின்னா, எங்க ஜீவனாம்சம் கேட்டு போட்டாலும் அந்த பொண்ணு வேலைக்கு போகுதுன்னா அந்த பொண்ணுக்கு சம்பாத்தியம் என்ன? அவ 70,000 சம்பாதிக்கிறாளா, 1,00,000 சம்பாதிக்கிறாளா? இதை வச்சு தான் வந்து தீர்மானிப்பாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, வழக்கு எதுல இந்த பிரச்சனைகள்னால வந்திருக்கு. டைவர்ஸ் கேட்டிருக்கக்கூடும். இந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. நான் சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லியிருக்கக்கூடும். சேர்ந்து வாழறேன்னு சொல்லுகிற பொழுது தான் இவ போடுற ஜீவனாம்ச வழக்குக்கு ஒரு வசதியா இருக்கும், ஒரு பலத்தோட இருக்கும் அது. அப்படி ஒரே வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா 9 கேஸா இருந்திருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா, அதுல வழக்கு எஃப்ஐஆர் ஏதாவது பதிவு செஞ்சிருக்க முடியும். அதை ஒட்டி ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸாக இருக்கலாம், ஃபேமிலி கோர்ட்டு கேஸாக இருக்கலாம். ஃபேமிலி கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு போட்டிருக்கலாம். அதை எதிர்த்து இவங்க வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டிருக்கலாம். அதுக்குள்ள இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கலாம். அதை தாண்டி தனியாகவே செக்ஷன் 125 சிஆர்பிசி கீழே அது தனியாக வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு வழக்கு போடலாம். தொடர்ச்சியாக மனுக்கள் போடுவது என்பது இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே பார்க்கிற விஷயம்தான் அதங்க. ஆனால் இதுக்கு எல்லாமே பதட்டப்பட்டு ஒரு பயப்பட்டு, அது பயப்பட்டார்னு சொல்றது கூட தப்பு. இறந்து போன மனிதன் என்ன காரணத்தினாலும் மனம் நொந்து போய் அவர் பண்ணியிருக்கார்.